என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனாராலே அவன் தான் வணங்கி விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாத பலன் எவ்வாறு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாற்றத்தை ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா பேசாமல் நம்ம பழைய வீட்டுக்கே போகலாமா, பழைய விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாறின விஷயங்களை மீண்டும் மாற்றுவதற்கான ஒரு எண்ணம் ஏற்படுமானா ஏற்படும். குறிப்பாக என்னென்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மாற்றம் செஞ்சுருப்பாங்க, பழைய வண்டியே நல்லா இருந்துச்சு, பேசாமல் அது கொடுத்துருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழமையை பேசிக்கொண்டு இந்த ஆடி மாதம் வந்து ஓடும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் விரயங்கள் என்பது இருக்கு. சூழ்நிலைகளால் சில விரயங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கு. வாழ்க்கை துணை கணவனா மனைவி, மனைவினா கணவன், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு மருத்துவ விரயம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இவங்களுக்கு என்னென்னாக்கா திடீர் பொருளாதார வரவு என்பது உண்டு. பொருளாதாரம் என்னென்னாக்கா பிளான் பண்ணியே இருக்க மாட்டேன், திடீர் பயணங்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் ஆன்மீகம் பயணங்கள், திடீர் வெளியூர் போகிறது, அன்பிளான்டு ட்ராவல், அன்பிளான்டு ட்ரிப் என்பது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுரும். அதே போல் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி இருக்கும். என்னடா இது, நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு உண்டான ஒரு கிரெடிட் கிடைக்கலையே. வேலை வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப எப்படி இருக்குது, சுமையாக இருக்கும். ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறிடும். 29ஆம் தேதிக்கு அப்புறமா வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் வேலையில் வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமானா இருந்துட்டு இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ கொஞ்சம் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏதோ என்ன சொல்லுவாங்க, இந்த சுமையிலேருந்து கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும், இல்லை இன்க்ரிமெண்ட் என்பது கிடைக்கும். அதை இவங்களால வந்து பெரும்பாலும் அனுபவிக்க வந்து முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. வேலையில் ப்ரொமோஷன் கிடைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, தூரமாக எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே விருச்சிக ராசிக்காரருக்கு நடப்பதற்கு வந்து சாத்தியக்கூறுகள். மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்மறை சிந்தனை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கவே இருக்காது. எதிர்மறையான சிந்தனை தான், சிந்தனை ஓட்டம் வந்து அதிகமாக ஓடிட்டுருக்கும். அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா அவங்க எடுத்த முயற்சிகள் சார்ந்த விஷயம், இல்லை வீடு சார்ந்த விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் போட்டு மனசில் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. உருட்டி இவங்க நிம்மதியாக இருக்கிறது இல்லாமல் இருக்கிற எல்லா நிம்மதியும் எடுத்து விட்டுருவாங்க. விருச்சிக ராசிக்காரர் அவங்களோட வாழ்க்கை துணை தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பரிதாபம்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதோ இவங்க மனசுக்குள்ளே ஒரு கற்பனை கலந்த ஒரு பயம் இருக்கும். அதுக்கு இவங்களா ஒரு கதை கட்டி விட்டு இவங்களா அதை பிரச்சனை ஏற்படுத்தி இவங்களா அதை வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நடக்கிற விஷயம். ஸோ அதனால் என்னென்னாக்கா மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தேவையில்லாத கற்பனையிலேருந்து தயவு செய்து வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான் அதுக்கு சிறந்த ஒரு விஷயம். அதே போல் என்னென்னாக்கா நீங்கள் பூஜை அறை பண்ணிங்கன்னா பூஜை அறையில் தேவையற்ற அந்த குப்பைகள் இருக்கும். அப்புறம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா குப்பையை சேர்த்து வச்சுருப்பாங்க பூஜை அறையில். அதை தயவு செய்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய ஆன்மீகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுறதுக்கு அந்த குப்பை தான் காரணமாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து என்னென்னாக்கா பழைய பர்ஸு வச்சுருந்தா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். பணம் பைக்கக்கூடிய விஷயம் தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய கையிருப்பை சரியாக வச்சுக்கோங்க, பணத்தை சரியாக வச்சுக்கோங்க.
இல்லைன்னா தேவையற்ற விரயங்கள், இல்லை அதுவே கிழிஞ்சி கீழே விழுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா நீங்கள் ஒரு புது பர்ஸை வாங்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். மேலும் என்னென்னு வச்சுங்களேன், இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது சிறப்பான பலனை தரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த சிவன் கோயிலில் போயிட்டு காலபைரவர் பூஜை பண்ணுறது, இல்லை சிவன் கோயில் புதிய கோயில் தரிசனம் பண்ணுறது, புதிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இல்லை சிவன் கோயில் நடப்பாதை போகிறது, இந்த மாதிரியான நிறைய பேர் நிறைய விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பதி கூட போயிட்டு வருவாங்க. திருப்பதிக்காக போகணுன்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து தள்ளிப்போம். சிவன் கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிட்டு வந்திருப்பாங்க. இந்த கால பெருமாள் திருப்பதி போயிட்டு வரலான்னு நினச்சாங்கன்னா அந்த பயணங்கள் வந்து தள்ளி போகும், இல்லை மாற்றி அமைக்கப்படும். இந்த ஆடி மாதத்தை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்மனுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு ப்ளவுஸோ புடவையோ எடுத்து பச்சை வளையலை போட்டு, பச்சை கலர் வளையல் வாங்கி போட்டு அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதம் நிறைந்த ஆடி மாதமாக மாறும். நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக்கி வளமாக்கி இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமாக அமையும் நம்புகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சூட்சமான தகவலுடன் நம்ம தனுசு ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.